ஹே ஆல் சாட்டர்டே ஈவினிங் அதிரன் இப்போ தான் தூங்கி முழிச்சான். நேற்று இருந்து டான்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கான். அதுக்கு தான் கிளம்புடா அப்படின்னு அவனும் ஓகேன்னு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு இருந்தான். நான் அவனுக்காக பால் ஆற்றிட்டு இருந்தேன். பாருங்கள், நான் ஆற்றுற மாதிரி ஆற்றி நக்கல் பண்ணிட்டு இருக்கான். எவ்வளோ சேட்டை பார்த்தீங்களா. தம்பிக்கு இப்போ வந்து 4.5 வயசு ஆகுது. நான் இப்போவே ஏன் சேர்த்தேன் அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு கீழே ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே போனோம்னா டான்ஸ் கிளாஸ். ஸோ பக்கத்துலேயே இருக்கும். அவனும் வந்து எல்லாரு கூடயும் பழகட்டும். 2 நாள் லீவுனா உள்ளேயே இருக்க மாதிரியே இருக்கான். அவனுக்கும் கொஞ்சம் அது குழந்தைங்களுக்கும் ஒரு மாதிரி தானே இருக்கும். ஸோ எல்லாரு கூடயும் பழகட்டும். நீ டான்ஸ் ஆடுறியோ இல்லையோ போய் நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாரு கூடயும் பழகிட்டாது வா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. இப்போ ஸ்கூல் ஆனுவல் டே ஸ்போர்ட்ஸ் டேலாம் ஆடிருந்தான், நல்லா தான் ஆடிருந்தான். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையிலையும் நான் சேர்த்து விட்டுட்டேன். தூரமாக இருந்தால் கண்டிப்பாக நானுமே யோசித்திருப்பேன், அனுப்பலாமா வேணாமான்ற ஒரு இது இருந்திருக்கும். ஓகே, இப்போ வந்து ட்ரெஸ்லாம் வேறு மாற்றிட்டு பவுட்ரு போட்டு திருநீர் பூசி தலை சீவி கிளம்பிட்டு ஒரே குஷியாக வீட்டில் ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நான் போய் கீழே போய் விட்டுட்டு வந்துட்டேன். நீ வராதம்மா, நானே வீட்டுக்கு வந்துடுவேம்மா, நீ கீழே கேட்டை மட்டும் திறந்து வை அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தான். ஓகேடா அப்படின்னு. 5 to 6:30 கிளாஸு. இன்றைக்கி ஏதோ 7க்கு கூப்பிட்டுக்கோங்க சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி 2 மணி நேரம் நமக்கான நேரம்டா அப்படின்னு விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு டீ தான் போட்டேன். அவன் வீட்டில் இருந்தனால நான் அன்றைக்கி டீ போட மாட்டேன். ஏன்னா டீ போட்டால் ரிலாக்ஸாக உட்காந்து குடிக்கணும். அந்த மாதிரி ஒரு டைமே அமையாது அவன் கூட இருந்தோம்னா. அதனால் போடவே மாட்டேன். ஸோ இனிமேல் வந்து வீக்லி 2 days டான்ஸ் கிளாஸ், ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. அந்த 2 நாள் நமக்கு தான்டா 2 மணி நேரம் அப்படின்ற மாதிரி இருந்தது. டீ அடுப்பில் வச்சுட்டு இருந்த கொஞ்சம் பாத்திரத்தையும் கழுவி வச்சாச்சு. கழுவுறதுக்குள்ளே டக்குன்னு டீயும் கொதிச்சிருச்சு. ஸோ சைடு பை சைடு இப்படி வேலை பார்த்தா தான் முடியும். ஏன்னா அவன் வந்ததுக்கப்புறமும் வேலை பார்த்துருந்தேன்னா அவனுக்கும் கடுப்பாக இருக்கும்ல. நைட்டுக்கு வந்து இட்லியும் டிஃபன் சாம்பார் சட்னி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பருப்பு வேக வச்சு சாம்பார் வச்சு வச்சிட்டோம்னா வந்தவுடனே இட்லி ஊற்றி சாப்பாடு ஓட்டிடலான்னு சொல்லிட்டு டீயை போட்டுட்டு அப்பாடான்னு போய் உட்காந்தா 2 மணி நேரம் வந்து இப்படி 2 நிமிஷம் மாதிரி ஓடி போயிடும். இது எப்படி போகும்னு தெரியாது. அவன் இருந்தானா மட்டும் டைமே போகாது. ஆனால் போயிட்டான்னா நான் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே கிடப்பேன்னா அப்பாடான்னு உட்கார்றப்ப இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கும் கூப்பிட போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்தவுடனே சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி காரை அடிக்க வச்சுட்டு விளாண்டுட்டு இருந்தான் கட்டிலில். அவன் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் இப்படி அடிக்கிடுவான். ஆனால் திரும்ப கொண்டு போய் நான் தான் அடுக்கணும் அப்படின்னு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவான். தான் எனக்கு முடியாது. இதெல்லாம் ஒரு கால்வாசி தான். இன்னும் இருக்குது உள்ளே நிறையா காரு. கொடுமை. பாய்.